ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. இன்றைக்கி ஒரு அழகான பார்டர் ரங்கோலி டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம இது மேக் பண்ணிடலாம். நீங்கள் கோலத்தோடைய பார்டரில் நீங்கள் சுற்றிலும் இதை போடும்போது அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் நில வாசல்லாம் இருந்ததுன்னா அந்த வாசல் படியை ஒட்டி கீழே இந்த மாதிரி பார்டர்ஸில் போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன், ஒரு வளைவாக வர மாதிரி ஒரு டிசைன் நம்ம முதல்ல ஒயிட் கலர் பொடியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் டார்க்காக, அதாவது கொஞ்சம் அதிகமான அளவில் கோலப்பொடி எடுத்து கொஞ்சம் பட்டையாக போட்டுக்கோங்க. அப்போ இந்த டிசைன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். ஃபைனல் லுக்கு மெல்லிஸாக போடாமல், இது பார்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான அளவில் கோலப்பொடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அல்லது எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதே பேட்டர்னை இப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இப்படி போட்டுடலாம் அழகாக. கையால் கொஞ்சம் அதிகமான அளவில் பொடி மட்டும் எடுத்து இந்த மாதிரி போட்டுடுங்க. இது போட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நீட்டாக பண்ணுறதுக்கு நம்ம விரலால் இப்படி அந்த டிசைனுக்கு நடுவில் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா பளிச்சுன்னு அந்த டிசைன் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், அது மாதிரி பண்ணதுக்கும் பக்கத்தில் அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் எல்லா டிசைன்ஸ்லையுமே இந்த மாதிரி உங்கள் கை விரலை வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ணிக்கோங்க. இது அந்த அந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த ஷேப்பை நல்ல நீட்டாக உங்களுக்கு காமிக்கும். அதுக்காக தான். பெரிய அளவில் டூல்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி, சின்ன சின்ன பொருட்கள் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பார்டர் ரங்கோலிலாம் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம், போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மூடி மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம மருந்தெல்லாம் வாங்கும்போது, சிரப்லாம் வாங்கும்போது அதில் மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கிறதுக்காக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் மூடி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நல்ல ஒரு டார்க்கு மெரூன் கலர் எடுத்து நம்மளுடைய அந்த டிசைனுடைய அந்த சென்டரில் அந்த வளைவில் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான அளவில் இப்படி போட்டு விட்டுக்கலாம். கையால் போடுறத விட இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி இல்லைன்னா ஒரு கேப் வச்சு போடும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் சிதறாமல் நீட்டாக அந்த நமக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் இப்படி அழகாக போட வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொடி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு நம்ம விரலை வச்சு லேசாக அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டே வாங்க. நம்ம அந்த டார்க் கலரில் அந்த கலர் பொடி போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற அந்த டிசைன் கலைஞ்சிடாமல் லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நம்ம அந்த கோலமாவை அப்படி நம்ம அந்த கேப் வச்சு போட்டது கொஞ்சம் குவியலாக இருக்கும். அது இந்த மாதிரி உங்கள் கையால் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது நல்லா ஃப்ளாட்டன் ஆகி வந்துடும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கப்புறமா க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த டிசைனுக்கு கேப்பில், இந்த ரெண்டு கேப்லையும் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இது மாதிரி கோலமாவை நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டு டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ரெண்டு பக்கமும். இப்போ மேலே அதே மாதிரி இந்த கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் பார்டர் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் இதே பேட்டர்ன் முதல்ல மெயின்டைன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது கடைசி வரைக்குமே இந்த மாதிரி ரெண்டு டாட் வச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பட்ஸ் இருக்கும் இல்லையா, இயர்பட்ஸ், அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிற டிசைனை இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கர்வ், ஒரு வளைவு மாதிரி இப்படி கொடுத்து விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி
இப்படி லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக்கில் மட்டும் கொடுங்க, நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்படி சென்டர்லேருந்து இப்படி கீழே. இதே மாதிரி கடைசி வரையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக அதே இந்த சின்ன கேப்பில் வந்து எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த 2 லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே சென்டரில் கொஞ்சம் அதிகமான அளவில் இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆரஞ்சு கலர் கொஞ்சம் அடுத்தடுத்து கலர்ஸ் வந்து மாற்றி கொடுக்குறேன். ஒரு எல்லோ, கீழே வந்து ஆரஞ்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே வந்து நல்ல ஒரு டார்க்கான பிங்க் கலர் போட்டிருக்கேன். திரும்பவும் அதே பேட்டர்னில் எல்லோ, ஆரஞ்சு, அடுத்து பிங்க், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் அந்த இடத்துல வந்து கோலப்பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே அந்த சிரப் மூடி இருக்கு இல்லையா, சிரப் பாட்டிலோட அந்த கேப்பு, மெஷர்மெண்ட் கேப்பு, அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் கலர்ஸ் வந்து அதே பேட்டர்னில் எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் பிங்க், அந்த மாதிரி மாற்றி கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த மூடி, இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிடுங்க. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக வட்டமான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகான ஒரு சின்ன குட்டி ரோஜா பூ மாதிரியான ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பட்ஸ் எடுத்து இதில் இந்த மாதிரி ஒரு அந்த பிளெயினாக இருக்கு இல்லையா, நம்ம ப்ரெஸ் பண்ண அந்த இடம் வந்து பிளெயினாக இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டிங்க, ஒரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அந்த பூவோடைய பெட்டல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். பிளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பிளெயினாக இருக்கிறதுல இப்படி போட்டதுக்கப்புறம் அது ரொம்பவே அழகாயிடும். இதே மாதிரி எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கடைசி வரைக்கும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக லைட் பிங்க் கலரில் கோலப்பொடி எடுத்துகிட்டு நம்மளுடைய இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெள்ளை கலர் பொடியில் ஒரு வளைவு மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த வளைவை நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சுட்டே வாங்க. கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல வந்து கோலப்பொடி போட்டுக்கோங்க. பாருங்கள், எந்த இடத்துலன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஒயிட் கலர் வளைவு போட்டிருக்கோம்ல, அந்த வளைவு நம்ம எந்த இடத்துல அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த கர்வ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இது மாதிரி அந்த லைட் பிங்க் கலரில் நம்ம இது மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த பார்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட ரங்கோலிஸ்லாம் சுற்றிலும் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வாசல்லையும் நில வாசல்லையும் இந்த பார்டர்ஸ் வந்து போடலாம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த இடத்துலனா நம்மளுடைய அந்த ஒயிட் கலரில் போட்டிருக்க அந்த வளைவு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி பிங்க் கலர் போட்ட பிறகு நம்மளுடைய பட்ஸ் எடுத்துக்கலாம். பட்ஸ் எடுத்துகிட்டு அந்த வளைவுக்கு உள்ளே இந்த மாதிரி இந்த லைட் பிங்க் கலர் போட்டிருக்கோம்ல, அதை இப்படி வந்து லைட்டாக இழுத்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த கேப் வந்து பிளெயினாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இப்படி இழுத்து விடுறேன். ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ
இதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் டாட் வந்து பிளெயினாக இருக்கிறதுனால அதில் வந்து லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பராக இருக்கும். இந்த பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கோலத்தோடைய ரங்கோலிஸ்லாம் சுற்றிலும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பார்டர் ரங்கோலி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.